இது மகிமை நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் மீண்டும் மகிமை டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலே தியானிக்கும்படியாக எடுக்கப்பட்ட வேத பகுதி பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும், சகலங்கும் போது உலகத்திற்கு எல்லாவற்றையும் குறிப்பிடும். சகலத்தையும் அதினதின் காலத்துல, எந்தெந்த காலத்துல எதை எப்படி படைக்கணும் அப்படி எல்லாம் கரெக்டா படைத்து நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அவருடைய தேவன் ஆதி முதல் அந்த மட்டும், ஆதிக்கும் அளவுக்கு கிடையாது, அந்தத்துக்கு முடிவு கிடையாது. ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வர்ற கிரியையை மனுஷன் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. எவ்வளவு இருந்தாலும் அந்த ஆரம்பத்துல இருந்து முடிவு எப்படி, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, ஏன் இப்படிலாம் உலகத்துல நடக்குது, ஏன் நடத்துறாரு, யாருமே மனுஷன் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இப்ப நம்ம பிரசங்கி 3:11 என்ன பார்த்தோம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்யறோம், அப்படித்தானே. இப்ப ஆதியாகமம் பகுதிக்கு வந்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இது பச்சை பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். பின் பகுதியெல்லாம் பார்த்தா என்னென்ன நாளையில எதை படைத்தார் அப்படின்னு எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். இதுக்கு முன்பதாக 2ஆம் வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படின்ட்டு. அப்ப அவர் நேர்த்தியாய் படைக்கிற நம்முடைய தேவன் எப்படி பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையாய் படைக்க முடியும்? முடியாது, அப்படித்தானே. அப்போ அதுக்கு இடையிலே ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்குது. அந்த சம்பவம் என்ன என்று இக்காலத்துல அநேகருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது, ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அதனால இந்த பகுதியை நான் எடுத்தேன் இன்னைக்கு. அதுல என்ன இருக்குன்னு பாப்போமா? பார்க்க போனா, ஆண்டவராகிய கர்த்தர் முதலாவது இந்த எல்லாம் நேர்த்தியா உலகத்தை படைச்சிட்டு யாருக்காக படைச்சாங்கன்னா, அவருக்காக தான். சகலமும் அவருக்காக தான் படைச்சாரு. சகலமும் அவருக்கு தான் கீழ்படியணும், அவருக்கு தான் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்க படைச்சாங்க. அப்போ முதலாவது அவர் படைச்சது தூதர்களை தான் படைச்சாரு. தூதர்கள், நிறைய தூதர்கள், 1-2 கணக்கு சொல்ல முடியாது, ஏகப்பட்ட தூதர்களை படைச்சி அந்த தூதர்களுக்கு தலைவனாக கேருப் அப்படிங்கிற ஒரு தூதனை நியமிச்சு வச்சார். நீதான்ப்பா பார்த்துக்கணும், எல்லாருக்கும் தலைவன் நீதான் அப்படின்னு எல்லா தூதனும் அவனுக்கு ஒரு மகிமையை கர்த்தர் கொடுத்திருந்தார். அது கேருப்பை பற்றி நம்ம பார்க்க போனா எதுல பார்க்கணும், எசேக்கியேல் பகுதியில பார்க்கிறோம். இனி ஏசாயா பகுதியில நம்ம கேருப்பை பற்றி நம்ம பார்க்க முடியும். இப்ப எசேக்கியேல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். யாரை காப்பாற்றுறதுக்கு? எல்லா தூதர்களையும் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் இவர், இந்த கேருப். இவர் பரிசுத்த பர்வத்தில் உன்னை நான் வைத்தேன். எங்க வச்சாங்கன்னா, பரிசுத்த பர்வதத்தில் உன்னை நான் வைத்தேன். எப்படிலாம் வச்சிருக்காங்கன்னா, இவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாம் கொடுத்து, அதாவது பாருங்க, பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திர, இதெல்லாம் விலையேறப்பட்ட முத்துக்கள், இதெல்லாம் வச்சுதான் அவனுக்கு நிறைய கொடுத்திருந்து. அப்படி கொடுத்திருக்கும் போது அவன் ரொம்ப மகிமையா வச்சிருந்து, அவனை சுற்றிலும் ஒரு கூட்ட தூதர்கள் அவனை சுற்றிலும் இருந்தாங்க. இந்த உலகத்திலே பாக்குறோம் இல்லையா, அரசியலா இருக்கட்டும், எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எங்க பார்த்தாலும் பிளவுகள் 2 கூட்டமா இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரிதான் அதாவது கேருப்புங்கிறவனுக்கு இன்னொரு பேர் லூசிபர். அந்த கேருப்புக்கு ஒரு கூட்ட தூதர்கள் அவனோட கூட சேர்ந்து கொண்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் பார்க்கிறாரு, தேவன் சொல்றாரு இல்லையா, பெருமை உள்ளருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு நம்ம வசனங்கள்ல பாக்குறோம். அதே போல இவனுக்கு என்ன ஆச்சுன்னா, நம்மளை இவ்வளவு மகிமையா வச்ச ஆண்டவர் முன்னால இவனுக்கு ரொம்ப பெருமையாயிட்டு, நம்ம தான் இப்படி இருக்கிறோம், நம்மளுக்கு எல்லா இதுவும் தந்திருக்காங்க கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருமை உள்ளவரா ஆகினால, இந்த ஏசாயா 14ஆம் அதிகாரம் அதுல நம்ம பாக்குறோம். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். எப்படியா அவன் நினைச்சிருக்கிறான் பெருமை, நான் வானத்துக்கு ஏறுவேன்,
தேவனுடைய நட்சத்திரங்கள்னா தூதர்கள்னு அர்த்தம். எல்லா தூதர்களுக்கும் மேல நான் என்ன செய்வேன், உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி இவன் தனக்குள்ளாக என்ன செய்யறானா, பெருமை கொண்டதான். பெருமை கொண்டது அப்புறமா சொல்லியிருக்கிறான், நான் என்ன செய்வேனா ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். அப்ப இவர் தான் எல்லாருக்கும் மேல வீற்றிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருமை இவனுக்கு வந்துட்டு. எப்படி நம்ம அந்த வேதாமத்துல பாக்குறோம் இல்லையா, நேபுகாத்நேசர் என்ன சொன்னாங்க, நல்ல ஒரு ராஜா. ஆனா அவனுக்கு ஒரு நாள் மேட்டிமை, மாடியில இருந்து எட்டி பாக்குறான், உப்பரையில நின்று பார்க்கும்போது கீழே இருக்க எல்லா ராஜ்யத்தையும் பார்த்து, ஏ அப்பா நான் சம்பாதிச்ச ராஜ்யம் அப்படின்னு பெருமை ஒரு நிமிஷம் தான் அவன் நினைச்சான். ஆனா அவன் என்ன செய்யறான், கீழே உடனே அந்த நிமிஷமே விழத்தள்ளப்பட்டான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. அதே போல பெருமை உள்ளவங்க யாரா இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே பெருமை எதுக்குமே வரக்கூடாது. நம்ம இன்னைக்கு வாழ்ற காரணமே தேவனாய கர்த்தர் தான். அவர் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது. எதுலயுமே ஒரு படிப்பா இருக்கட்டு, ஒரு பதவியா இருக்கட்டு, அல்லது ஒரு அந்தஸ்தா இருக்கட்டு, எல்லாம் நம்மள தேடி வருதுன்னா கர்த்தர் நமக்கு செய்யற ஒரு கிருபை. பெருமை பாராட்டவே கூடாது. இங்கேயும் நம்ம தூதனை பாருங்க, அவனு ஒரு கிருபை தான் ஆண்டு கொடுத்துருக்காரு. அவ்வளவு தூதர்களுக்கும் நீ காப்பாற்றும்படியாக, நீ அவ்வளவுக்கும் மேலாக நான் உன்னை உயர்த்தி வச்சிருக்கேன்னு சொல்லி விலை உயர்ந்த அந்த முத்துக்கள் எல்லாம் அவனை வச்சு அலங்கரிச்சு அவனை மகிமையா வச்சிருந்தாரு. ஆனா இவனுக்கும் என்ன ஆயிட்டு, பெருமை வந்துட்டு. இவனுக்கு பெருமை வந்ததுனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, இவன் என்ன சொல்லியிருக்கான், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். எப்படி உன்னத ராஜாவுக்கே ஆப்பு பாருங்க, உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். எப்படி கதை வருது, உன்னதமானவருக்கு ஒப்பாக முடியுமா யாராவது? இந்த வார்த்தை என்றும் நீ உன் இதயத்தில் சொன்னாயே. ஆண்டருக்கு அதுதான் மனசு கஷ்டம். நீ உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு நீ எப்படி சொல்லலாம்? அவருக்கு ஒப்பா இருக்க முடியுமா? முடியாது. அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல கீழே விழ தள்ள முடியும், சாம்பலாக்கி போடுவாரு. அப்படித்தானே? அப்படி சொன்னதுனாலதான் ஆண்டவர் இங்க என்ன பாக்குறோம், இதுல ஆண்டவர் அந்த தூதனை இவ்வளவு மேட்டிமையா நீ இருக்கிறிய, உன்னை நான் என்ன செய்ய போறேன், தள்ளி விடுறேன்னு சொல்லிட்டு நீ என்ன பாதாளத்துக்கு போன்ட்டு அவர் தள்ளி விடுறத பாக்குறோம். அப்பொழுது இந்த தூதன் கீழே விழும்போதுதான் அதாவது நேர்த்தியா செய்யப்பட்ட பூமி கூட என்ன ஆகி போச்சு, ஒழுங்கின்மையாய் காணப்படுது. இப்போ நம்ம ஆதியாகமத்துல 1-2 வசனம் பார்த்தோம் பாத்தீங்களா, அது பூமி ஒழுங்கின்மையா ஆக காரணம். முதல்ல பூமியும் வானமும் ஒழுங்கா படைக்கப்பட்டதுதான், நட்சத்திரங்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருந்தது. ஆனா எப்பொழுது இந்த கேருபு என்கிற தூதன் கீழே விழுந்தானோ அதுல இருந்து அது பூமி ஒழுங்கின்மையாய் ஆயிற்று அப்படின்னு பாக்குறோம். இப்போ எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 28:16 உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி, அதாவது தேவ பர்வத்துக்கே நீ இனி ஆகவே ஆக மாட்டாய். உன்னுடைய நான் தந்த அந்த மகிமை நீ இழந்துட்டா, இனி இந்த பருவத்துக்கு நீ ஆகவே மாட்டாய் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருப்பாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடி அழித்து போடுவேன் அப்படின்னு இந்த பகுதியில எசேக்கியேல் 28 நம்ம பாக்குறோம். அதுதான் ஆண்டவர் தள்ளப்பட்ட பிறகு கீழே உள்ள வசனங்களை நம்ம பார்த்தா, உன்னை பூமியின் மேல் சாம்பல் ஆக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் இங்க சொல்லி அன்றையில இருந்துதான் அவன் தள்ளப்பட்டான். அவன் தள்ளப்படும் போது அவனோட சேர்ந்து ஒரு கூட்ட தூதர்கள் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களும் அவனோட சேர்ந்து பூமியில விழுந்தாங்க. இன்றைக்கு வரையிலையும் அந்த தள்ளப்பட்ட தூதர்கள் தான் நம்ம பிசாசு என்று சொல்லுகிறோம். அவனுக்கு தான் இன்னொரு பெயர் லூசிபர், பொய்க்கு பொய்யான தகப்பன், அப்படியெல்லாம் நிறைய உண்டு. அந்த லூசிபருக்கு நிறைய பேர் உண்டு. இவன் எப்பவுமே இவன் தான் ஏதேன் தோட்டத்துல அதுக்கு பிறகும் வலு சர்ப்பமாக ஏவாளை வஞ்சித்தவனும் இவன் தான் பாக்குறோம். அப்போ இந்த தூதன் இப்ப நம்ம பார்த்த இந்த கேருபு என்கிற தூதன் விழப்பே தான் பூமி ஒழுங்கின்மையாக ஆயிட்டு. அதே போல இன்னும் பின்னாலே திரும்ப ஆண்டவர் அதுக்கு பிறகு நம்ம 1-2 வசனத்துக்கு ஆதியாகமம் 3 வசனத்துக்கு கீழே பார்த்தா ஆண்டவர் திரும்ப அதை ஒழுங்கு பண்றாரு. நம்ம எல்லாம் சீர்படுத்துறாரு. பூமியை சீர்படுத்தி பூமியில நம்ம என்னெல்லாம் தேவையோ தாவரங்கள், புல் பூண்டுகள், பறவைகள், மிருகங்கள், அதெல்லாம் அதுக்கு பிறகுள்ள சப்ஜெக்ட் அதெல்லாம் அவர் உற்பத்தி ஆக்குறாரு. அதெல்லாம் உற்பத்தி ஆக்கி அதை ஆளுகை செய்யறதுக்கு ஒரு மனுஷனை நம்ம என்ன செய்வோம், படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்யறாரு, மனுஷனை படைக்கிறாரு. அந்த இடத்துலயும் பாருங்க பிசாசு எப்படிப்பட்டவன். பிசாசுக்கும் வல்லமை உண்டு தானே. அவன் பொய்க்கு பொய்யா இருக்கிறான், ரொம்ப வல்லமை உள்ளவன் தான் அவன்.
அவனும் அந்நிய பாஷையெல்லாம் பேசுவான். ஒளியின் தூதனை போல, ஒளியின் தூதன் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஒளியின் தூதன் யாருன்னா இவன் தான் தூதன். ஒரு வெளிச்சமான ஆண்டவருடைய தூதனை போல வேஷம் தரிக்கக்கூடியவன். ஒளியின் தூதன் வேஷம் தரிக்கக்கூடியவன், யாரையும் ஏமாற்றுவான், ரொம்ப தந்திரமானவன். இவன் தான் பிற்காலத்துல பார்க்கிறோம். 2ஆம் விசையாக ஆண்டவர் எல்லாவற்றையும் சீர்படுத்தின போது ஏவாளை சர்ப்பமான ரூபத்துல சர்ப்பத்துக்குள்ள நுழைந்து ஏமாற்றுகிறான். யாரே? ஏவாளை. இப்ப நம்ம எசேக்கியேல் பகுதியில படிச்ச பகுதியை நீங்க பார்த்திருப்பீங்க. தீரு ராஜா அப்படின்னு எழுதியிருக்கோம். அங்க தீரு ராஜாவை பற்றி தான் யுத்தம், அந்த காரியம் தான் போடப்பட்டிருக்கு. ஆனா அந்த தீரு ராஜாவுக்கு உள்ள இருந்து கிரியை செய்தது யாரு? இந்த கேருப், அதாவது இந்த லூசிபர். அதுதான் அந்த பகுதியில நம்ம பாக்குறோம். தானியல் ஒரு காரியத்துக்காக விண்ணப்பிச்சிருப்பான். ஆனா தானியலுக்கு எதிராட்டு இந்த தீரு ராஜாக்குள்ள நுழைஞ்சி இந்த கேருபு இப்படி கிரியை செய்யறத பாக்குறோம். இந்த கேருபு இங்க மட்டும் கிரியை செய்யலங்க. இன்னும் பழைய ஏற்பாடு பகுதியில பார்க்க போனா பிசாசனா இன்னும் அநேக காரியத்துல இனி அடுத்த முறை நான் சந்திக்கும் போது இந்த பிசாசோட இன்னொரு தந்திரமான கிரியை என்ன அவன் அடிப்படையில கற்றுக்கொள்ளக்கூடியது. அப்படியானா இன்னைக்கு பிசாசுன்னு சொல்றது மனுஷன் செத்த பிறகு அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த லூசிபரும் அவனோட உள்ள கூட்டத்தாரும் தான் மற்றவர்களை, மனுஷர்களை இன்னைக்கு வஞ்சித்து கொண்டு அநேக பாவத்துல இழுத்து, இன்னைக்கெல்லாம் நாகரிக உலகத்துல இருக்கிறோம், பிள்ளைகளை அப்படி பாவத்துல மூழ்கடிக்க செய்யுது. பயங்கரமா பிள்ளைகள் பாவத்துல, பெரியவங்க பாவத்துல, பெண்கள் ஆண்கள் எல்லாம் இச்சையில விழுந்து பரிசுத்தத்தை இழந்து தேவ சமூகத்துல போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தேவனுடைய திட்டம் என்னது? இனி ஆதாம் ஏவாள மனுஷராகி நம்மள பரிசுத்தமா படைச்சு மீண்டும் நம்மள அந்த இழந்து போன அந்த இடம் காலியா இருக்கு பாத்தீங்களா, தூதர்கள், அந்த இடத்துல நம்மள பரிசுத்த தூதர்களாக வைக்க வேண்டியதான் தேவ திட்டம். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதுதான் இவன் முறியடிக்கிறான். ஜனங்கள் பரிசுத்தமா ஆயிட்டுனா நம்ம இடத்த அவங்க நிரப்பிடுவாங்கன்னு சொல்லிதான் எனக்கு பிசாசு இந்திய வரையிலையும் மனுஷர்களை வஞ்சித்து கொண்டு இருக்குங்க. சரியா சகோதர சகோதரிகளே, இன்றைக்குள்ள காரியத்தை தொடர்ச்சியாக இனி வரும் நாட்களில் இந்த கேருபோட ஒரு மறைமுகமான ஒரு கிரியைகளை குறித்து நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.